ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் ஈவினிங் டைமில் என்ன ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், டானை ரவா கேசரி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். ஒரு மாதிரியே கடுப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்வீட் எதாவது சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்குன்னு இல்லை, எங்கள் வீட்டுக்காரங்களும் ஸ்வீட் சாப்பிடுவாங்க. அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரவா கேசரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, இப்போ மணி பார்த்திங்கன்னா 4 மணி ஆகுது. இப்போ செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் ஈவினிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டு வேலைலாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்லாம். அதனால் இப்போ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கிறேன். காலையில் லைவில் வந்து எல்லோரும் கேட்டிங்க, உங்கள் வீட்டில் லஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்க. காலையில் 12:30 மணி வரைக்குமே லைவ் ஓடிட்டு இருந்ததுனால வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அவங்கக்கிட்ட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி லன்ச்சு வந்து தயிரும் தேங்காய் துவையலும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் கொஞ்சம் 2 பேரும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தயிர் ஊற்றி தேங்காய் துவையல் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் மதியத்துக்கு. மதியம் ஒரு 2:30 மணிக்குனா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த ரவா கேசரி அப்பயே செய்யலான்னு பார்த்தேன். டைம் ஆகிடுச்சி, அதனால் சாப்பிட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு மாமா சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு என்னால் செய்ய முடியல. அதனால் இப்போ நான் செய்ய போகிறேன். இப்போ மணி வந்து 4 ஆகுது. இந்த கேசரி பவுட்ரு, இந்த ரவா வந்து நம்ம பிரித்து ஒரு பவுலில் வந்து கொட்டிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தேவையான அளவை. என்கிட்ட வந்து வீடியோ ஸ்டாண்ட் இல்லை, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து எனக்கு கொட்டுறது அதெல்லாம் வந்து இப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியாது. இப்போ நான் எப்படி வச்சு செல்லை வச்சு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற நான் பேக் கேமரா போட்டு காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போதைக்கு வந்து இதுதான் வந்து எனக்கு ஸ்டாண்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீழே ஒரு அந்த மல்லிகை பொருளாக வச்சுருக்க டப்பா இருக்குது. அது மேலே இடிக்கிற இந்த ரசத்துக்கெலாம் இடிப்போம்ல, அந்த குழவி அந்த கல் மேலே வந்து இந்த இடத்துல வந்து இப்படி செல்லை வந்து இந்த வாக்கில் இப்படி வச்சுருவேன். வச்சுட்டு அடுப்படிக்கிட்டே நின்று தான் நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இது வந்து மேக்கப் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். இதே மாதிரி தான் வந்து மேக்கப் வீடியோவில் இந்த டப்பா இல்லாமல் பெரிய குளிக்கிற டப்பா ஒன்று இருக்கும்ல, பெயிண்ட் டப்பா, அந்த டப்பாவை கவுத்து இந்த குழவியை மேலே வச்சு அது மேலே செல்லை இப்படி வச்சு அந்த மேக்கப் வீடியோ எடுத்துருந்துருப்பேன். இப்போ வந்து ரவா வந்து கிண்ணத்தில் கொட்டிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் 2 பேருக்கு ரவா கேசரி செய்கிறதுக்கு தேவையான அளவு வந்து ரவா வந்து நான் எடுத்துக்கிட்டேன் கப்பில். இதை வந்து சிலிண்டரில் வச்சு லைட்டாக வறுத்துப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃபஸ்ட்டு இந்த ரவா வந்து சிலிண்டரில் வச்சு வறுத்துக்கலாம். மண் அடுப்பில், அதாவது விறகு அடுப்பில் செய்யலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். அடுப்பும் எரிய வச்சாச்சு. இது வந்து வறுக்கும் போது விறகு அடுப்பில் தனை அதிகமாக ஆகும், அப்புறம் ரவாலாம் வந்து கருகி போயிடும். அதனால் வந்து நம்ம சிம்மில் சிலிண்டரில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் தான் வந்து ரவா கேசரி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டேன். பாத்திரம் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ரவாவை நல்லா வறுத்து எடுத்துப்போம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து இந்த ரவாவை நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரவா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா காமிக்கிறேன். இதில் கொஞ்சமாக வந்து நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெய் சேர்த்து நல்லா வறுத்தோம் அப்படின்னா நல்லா வாடையாக இருக்கணும். அதனால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யை வந்து இந்த பாத்திரம் ஹீட் ஆகிறப்பே ஊற்றி நல்லா உருவ விட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ரவா கொட்டி நம்ம வறுத்துருக்கணும். நான் மறந்துட்டேன், இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால் நான் இப்போ சேர்த்து நம்ம நல்லா வறுத்து விட்டுருவோம். இப்போ வந்து நெய் சேர்த்து வறுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பொலன்னு இருக்கும். அதனால் வந்து நம்ம நல்லா வறுத்து விட்டுருவோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே வறுபட்டுடுச்சு. நல்லா வந்து வாடையாகவும் இருக்குது. இப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி தனியாக வந்து எடுத்து வச்சுருவோம். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவா வந்து நல்லா நெய் ஊற்றி வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம விறகு அடுப்பில் கொண்டு போய் வச்சு கேசரி செய்ய ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு வந்து எப்படி எரியுதுன்னு பாருங்கள். இது வந்து பாப்பாவுக்கு எப்போதும் ரெகுலராக போடுற வெந்நீர் பானை. மதியம் சமைச்சதுக்கப்புறம் வெந்நீர் போட்டு வச்சுருந்தேன். சரி, அதிலே வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து கேசரி செய்ய போகிறோம். இதில் நெய் ஊற்றி வறுத்து வச்சுருக்கேன் ரவாவை. இந்த கிண்ணத்தில் தான் ரவா எடுத்தோம் அப்படிங்கிறனால அளவாக வந்து இதில் வந்து ஒரு 2.5
2½ கப்பு தண்ணி ஊற்றினா போதும். அதனால் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெந்நீரை இறக்கி வச்சுட்டு அடுப்பில் வந்து சட்டி வச்சு தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்போம். இங்கே பாருங்கள், அடுப்பை எடுத்து வச்சு அடுப்பில் வந்து பாத்திரத்தை எடுத்து வச்சு 2½ கப்பு தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுப்போம். அப்போ தான் வந்து ஸ்வீட்டை வந்து எடுத்து கொடுக்கும். ஜீனி போடுறப்ப கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கொஞ்சம் கேசரி பவுட்ரு கொட்டணும். இப்போ வந்து தண்ணி எல்லாம் கொஞ்சம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த கட்டத்தில் வந்து நம்ம வந்து கேசரி பவுட்ரு கொஞ்சம் லைட்டாக கொட்டிப்போம், நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கொட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நாங்கள் கேசரி செய்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவா எப்போயோ வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் வந்து ஜீனி இல்லை. அது வந்து மாமா நேற்று ரேஷனில் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஜீனி இருக்குது வீட்டில். அதை வச்சு இன்றைக்கி ரவா கேசரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் ரவா கேசரி செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். இந்த தண்ணி நல்லா வந்து கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கேசரிக்கு வந்து இந்த பவுட்ரு கொட்டி தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த கட்டத்தில் வந்து நம்ம வந்து ஏலக்காய் வந்து நறுக்கி கொஞ்சம் நசுக்கி போட்டுக்குவோம். கொஞ்சம் வாடையாக இருக்கும். இது நல்லா வேகட்டும். நல்லா வாடெல்லாம் கொஞ்சம் நல்லா வரட்டும் தண்ணியில். இங்கே பாருங்கள், ரவா எவ்வளோ உதிரியாக இருக்குதுன்னு. நெய் ஊற்றி வறுத்தது நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிக்கட்டும். இதில் வந்து இந்த திராட்சை அப்புறம் வந்து முந்திரி அதெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் நம்ம வீட்டில் இல்லை. சரி, இருக்கிறத வச்சு செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ரவா கேசரி செய்கிறோம். தண்ணி நல்லா கொதித்ததும் வந்து ரவா வந்து சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விட்டுருவோம். கிளறி விட்டு கொஞ்சமாக லைட்டாக வெயிட் இதாகிடுச்சு. இந்த கட்டத்தில் வந்து சுகர் சேர்த்துப்போம். கொஞ்சமாக சுகர் சேர்த்தோம் அப்படின்னா வந்து சுகர் வந்து இதாயிரும், இலகுங்கிறதுனால நீங்கள் நல்லா சுகர் சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். பாருங்கள், இலகி கொஞ்சம் டைட்டாக தான் இருக்க மாதிரி இருக்குது. வீடியோ வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேசரி வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ ஜீனி கொட்டினதும் சுகர் சேர்த்ததும் எப்படி வந்து நல்லா வந்து ஒரு கேசரி பதத்துக்கு இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம வந்து நெய்யில் முந்திரி திராட்சை கொட்டி தாளித்து இதில் ஊற்றினாலும் கேசரி சூப்பராக இருக்கும். இப்போ நம்மள்கிட்ட முந்திரி திராட்சை இல்லைங்கிறதுனால நம்ம வெறும் நெய்யை மட்டும் ஊற்றிக்க போகிறோம் வாடைக்காக. இங்கே பாருங்கள், நெய் ஊற்றிட்டேன். நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுருவோம். முந்திரி திராட்சை போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் முந்திரி திராட்சை வீட்டில் இல்லை. அதனால் வந்து நம்ம கேசரி நம்ம செஞ்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து கேசரி ரெடி பண்ணி இறக்கி வச்சாச்சு. இப்போ இது வந்து டிசைனுக்காக நம்ம வந்து பாதாமும் பிஸ்தாவும் லைட்டாக மேலே தூவி விட போகிறோம்.